பிக் பாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் விஜய் டிவியில் புதுசாக ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து கொண்டு வராங்க. அந்த ஷோனுடைய பேர் வந்து செகண்ட் லவ் அப்படின்னு நான் வந்து சொல்லி பேசியிருந்தேன். நான் செகண்ட் லவ்னு தான் சொல்லியிருந்தேன். அது சில பேருக்கு வந்து செகண்ட் ஷோன்னு கேட்டிருந்துச்சாமா. சில தற்குறிஸ், இந்த அனில் குஞ்சிஸ் அவங்களோட வன்மத்தை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கக்கிட்டு போனாங்க. சரி, அதை தூக்கி போடுங்க. இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோவில் வந்து போன வீடியோவில் வந்து நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம அசீம் இருக்கார் இல்லையா, சீசன் 6 டைட்டில் வின்னர் அசீம் அவர்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அசீம் பற்றி நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு திருமணம் வந்து பிரிவில் தான் விவாகரத்தில் முடிஞ்சது. ஸோ அவரை கூப்பிட்டு இந்த ஷோவில் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அசீமுடைய கேரக்டர் வந்து ஒரு நார்சிஸ்ட் குணாதிசயத்தை கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 6 டைமில் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த சீசன் முடிஞ்சிட்ட பிறகு அசீம் வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதாவது அசீம் அவர்களும் பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் அவருமே சேர்ந்து 2 பேரும் ஒன்றா ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது என்னாச்சு, அந்த படம் என்ன மேட்டர்ன்னு தெரியல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த ஷோவில் அசீம் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னதான் நடக்குதுன்றது வந்து நமக்கு 13ஆம் தேதி இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஷூட்டெல்லாம் முடிச்சாங்க. இப்போ 13ஆம் தேதியிலேருந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஷோவில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ரிவ்யூவாக கொடுப்போம். அது ஒரு பக்கம் இருக்கா. இது ஒரு நியூஸ். அசீம் அவர்கள் இருக்காங்க. அதாவது நமக்கு தெரிந்த பிரபலமாக ஒருத்தர் வந்து அங்கே இருக்கார். பல பேர் வந்து சீரியலில் நடித்தவங்களாம் அதில் இருக்காங்க. சீரியலில் ஹீரோயினாக நடித்தவங்களாம் அங்கே இருக்காங்க. ஆனால் பெருசாக பரிச்சயம் இல்லை. விஜய் டிவிலேயே நடித்த ஒருத்தவங்களாம் அதில் இருக்கிறாங்க. மீதி ஆட்கள் எல்லாமே பார்க்க புதுசாக தான் இருக்காங்க. எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில. ரொம்பவே நமக்கு அறிமுகமான ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோவில் அசீம் மட்டும்தான். அசீம் இருக்கார். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய தர்பீஸ். இந்த நாளைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எதனா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. நான் விசாரிச்ச வரைக்கும் ரீசெண்டாக தர்பீஸை எந்த படத்துலையும் யாருமே கூப்பிடல. தர்பீஸ் வந்து எதுக்கு இந்த யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எதுக்கு வந்தார், தன்னை வந்து ஒரு நடிப்பு அரக்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆகணும். அதாவது விஜய், ரஜினி, கமலஹாசன் எல்லாம் தாண்டி முன்னாடி போயிட்டாப்புல. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ஒரு நடிகன், எனக்குள்ள ஒரு 30 சிவாஜி, ஒரு 40 எம்ஜிஆர், ஒரு 60 கமலஹாசனும், ஒரு 70 ரஜினிகாந்தும் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணான்னு நமக்கு தெரியும். இவனை ஒரு ஆளாக மதிச்சு எல்லா யூடியூபர்ஸும் யூடியூப் சேனல்ஸ் தான் மெயினாக வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நிறைய இந்த ஆளை வந்து வெளியில் அறிமுகப்படுத்தினது அவங்க தான். வளர்த்து விட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தூக்கி பிக் பாஸ் சீசன் 9 போன சீசனில் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதாவது கழுத கட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி விஜய் டிவி இவனை உள்ள போட்டு தன்னுடைய பேரையே கெடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் விஜய் டிவியில் நடக்குதுன்னும் போதே மக்கள் மனசுல ஒரு விதமான ஒரு விமர்சனம் இருக்கு. ஒரு பார்ஷாலிட்டி இருக்கு. வந்து டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை இன்னும் வலுவா ஸ்ட்ராங்கா கொண்டு போற வகையில இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. தர்பீஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவன் உள்ள வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணிட்டான். அதாவது சாதி ரீதியாக ஒருத்தரை வந்து தாக்கி பேசுவதிலிருந்து ஒருத்தர் ரொம்ப மட்டமாக, அதாவது தன்னுடைய ப்ரொஃபஷனை வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதுனால தன்னை ஒரு டாக்டர், பெரிய வாம்ஃபயர் அப்படின்னு வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை ரொம்பவே மட்டப்படுத்தி பேசி நீ எல்லாம் ஒரு ஆளா, ஸ்டேட்டஸ் வச்சு பேசுறது, கேஸ்ட் வச்சு பேசுறது, பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அநாகரிகமா தவறா நடந்துக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே அதுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணல. அது பெரிய ஒரு விஷயம். வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னையோட திவாகரனுடைய இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனா யாருமே அதை பண்ணல. பார்க்குற மக்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது இவன் எப்படி பெண்கள் கிட்ட நடந்துக்கிறான், பேசுறதுல இருந்து எல்லாமே என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர் இவனுக்கு இருக்கு. அதாவது மென்டலி இந்த ஆளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா. இதை நம்ம விமர்சனமாக பண்ணிடணுமா. ஷோவில் வந்து பாதிலே இந்த ஆளை வந்து எலிமினேட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஆனால் இந்த மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம மக்கள் வந்து அவனுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. புரியுதுங்களா. யாரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஓட்டு போகிறதுலேருந்து ஓட்டிங்லாம் நிஜமாவே அவன் நம்பர் 1ல தான் இருந்தான். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. கானா வினோத் வந்து வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணமே திவாகர் தான். அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து
இன்னமும் அவனுடைய அந்த ஒரு சுய அறிப்பை வந்து விஜய் டிவி வளர்த்து தான் விட்டுச்சு. இப்போ இவன் எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ப்ரோவோக் சேனல் இருக்குல்ல, நம்ம ஜோ மைக்கேல் கூட வந்து அதில் தான் பிபி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த ப்ரோவோக் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவனை வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவனை கையும் மலமா பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்றாங்க. அங்க இவன் என்ன பண்றான், கேமராவெல்லாம் உடைச்சு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு ரகலை பண்ணி வெளியில வந்துட்டு என்னை அடிச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணான். அதுக்கப்புறமா என்ன பண்ணா, விஜய் டிவில குக் வித் கோமாளில ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்க வந்து மாகாப் ஆனந்த், புகழ், குரேஷி எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். எங்கடா காயம் அப்படின்னு கேட்டா, கால் முட்டியில வந்து அவனே சொரிஞ்சு புண்ணாக்கி ஒரு புண்ணை காட்டி தான் வந்து அடிச்சிட்டாங்க, இரும்பு ராடால என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பண்ணான். இப்போ அந்த ப்ரோவோக் சேனல் ஒரு பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா, அது சம்பந்தமாகவும் இவன் வந்து எதுனாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. யாரு, நம்ம தர்பீஸ். அது சம்பந்தமா ஒரு புகார் கொடுத்திருக்கிறாப்புல. அந்த புகார் மீது யாரும் நடவடிக்கை எடுக்கலையாமா. ரீசெண்டா மறுபடியும் ஏதோ அதே சேனலுக்கு ப்ரோவோக்கே போயிட்டு திரும்பவும் என்ன அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. என்னடா இந்த ஆள் வந்து திருந்தவே மாட்டானா, எப்பயுமே இதேதான் பண்ணிக்கிட்டு இருப்பானா, இவன் வந்து அடங்கவே மாட்டானா அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் போயிட்டு தன்னுடைய ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ, பிரஸ் மீட்டு, அதுல என்ன பேசியிருக்கான், புகார் கொடுக்க போன காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேல புகார், இவங்க வந்து ஒழுங்கா இந்த வழக்கை வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாரு கமிஷனர் ஆபீஸ்க்கு. அதை வந்து ஒரு வீடியோ போட்டானா. இப்போ சிஎம் விஜய்க்கு ஒரு கோரிக்கை. யாரு, இவரு சிஎம் விஜய் சாருடைய ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க தான் இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து சொல்லணும். இந்த மாதிரி என்னை இந்த மாதிரி ப்ரோவோக் சேனல்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது சம்பந்தமா நான் வந்து புகார் கொடுக்க போனேன். அந்த புகாரை வந்து ஏத்துக்காம அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்து என்ன மிரட்டுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து என்ன பண்றான், புகார் கொடுக்குறான். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நாளெல்லாம் பிடிச்சி வெளுத்து விடாம விடுறீங்க பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுதான் விடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து நல்லா வெளுன்னு வெளுத்து விடணும். அப்பதான் நாளை பண்ண வெளில வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். நீங்க மன்னிச்சு, ஆக்சுவலா திவாகர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதனால அவர் வந்து பாவம் பார்த்து விடுறாங்க. ஆனா அவன் அந்த பாவத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் எல்லாரும் மேலேயும் இதே மாதிரியான ஒரு புகாரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, அவனை யாருமே எந்த படங்கள்லயும் நடிக்க கூப்பிடலைங்க, சரிங்களா? அதனால எதனா ஒன்று பண்ணி கான்ட்ரவர்சியில நம்ம வந்து இருந்துகிட்டே இருக்கணும், டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு லைம் லைட்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றான். பெருசா எந்த யூடியூப் சேனலும் இப்போ திவாகர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரிலாம் தெரியல. திவாகர் சாப்டர் முடிஞ்சு, அவ்வளவுதான். திவாகர் வந்து ஒதுக்கிட்டாங்க எல்லாரும். ஆனா மறுபடியும் திவாகராவே வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி, இப்ப நாளைக்கு வந்து எந்த எஸ்ஐ மேல எந்த இன்ஸ்பெக்டர் மேல அந்த புகாரை கொடுக்குறானோ, ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்து ஏதோ ஒரு விசாரணைன்னு கூப்பிட்டு ஒரு 2 அடி அடிச்சிட்டா கூட இவன் என்ன பண்ணுவான், அதை வந்து பூம் பண்ணி என்னை வந்து காவல் நிலையத்துல கொலை முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால போலீஸ் மேபி வந்து கம்முன்னு இருக்கலாம். ஆனா அந்த சைலன்ஸை வந்து இவன் என்ன பண்றான், அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம், இந்த ஆள் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 10 இப்ப இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோவும் வருது. அடுத்தது காமன் மேன் அப்படின்னு பிக் பாஸ்க்கு போக போற கண்டஸ்டன்ட்டை சூஸ் பண்றதுக்கான ஒரு ஷோவும் வருது. இந்த காமன் மேன் ஷோக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. பெருசா யாருக்குமே எந்த அழைப்பும் வரலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அது என்னன்னு தெரியல. இப்போ நானுமே அந்த ஷோவுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டா போகணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கால் வருது, ஒருவேளை எனக்கு இன்னும் வரல, வர பட்சத்தில் நான் அதை வெளியில சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் சேனலினுடைய ஒரு அக்ரிமெண்ட்டாகவே இருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் இந்த ஷோவில் அப்பியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வெளியில வந்து லீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பிரைமரி அக்ரிமெண்ட்டாகவே இருக்கும், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும். அதை மீறி சில பேர் வந்து எனக்கு கால் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்றதெல்லாம் உண்மையா போயான்னு தெரியல. சேனல் எப்படி அதை அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா மோஸ்ட்லி யாருக்கும் வரல அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கிற நியூஸா இருக்கு. இது ஒண்ணா இப்போ இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோவும் வருது, காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஷோவும் வருது. அப்ப பிக் பாஸ் எப்பதான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தந்தி டிவியில ஒரு நியூஸ் வந்து வெளியில வருது. செப்டம்பர் 9ஆம் தேதி பிக் பாஸ் 9ஓ 8ஓ, நான் எனக்கு சரியா தெரியல, நான் வந்து போட்டோ உங்களுக்கு நான் போடுறேன். அந்த தேதியில பிக் பாஸ் ஷோ வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆரம்பிக்கிறதாக தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. விஜய் சேதுபதி தான் மீண்டும் அந்த சீசன் 10க்கு ஹோஸ்டாக இருக்கிறாரு. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு வந்திருக்கிற இந்த செய்தி வந்து உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த செகண்ட்ல இந்த ஷோ முடியணும், காமன் மேன் ஷோ சைமல்டேனியஸாக நடக்கும். இது ரெண்டையும் முடிச்சுட்டு தான் பிக் பாஸ் வந்து தொடங்குவாங்க. எப்படியும் இந்த 2 ஷோவும் முடியறதுக்கு குறைஞ்சது 2 மாசம் ஆகும். செப்டம்பர் எண்டில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே எப்படி கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒருவேளை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே பிக் பாஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி வரைக்கும் இந்த ஷோ வந்து நீட்டிக்காம இந்த வருஷத்துக்குள்ளேயே பிக் பாஸ் சீசன் 10 வந்து முடிகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த ஒரு 3 அப்டேட் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷோ எப்போ ஆரம்பிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சீசன் 10 எப்படி போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது? உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறமா ட்விட்டர் எல்லாத்தினுடைய ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய vlog வீடியோஸ்லாம் நம்ம அதில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விடைபெறுவது நான் அரவிந்தன்.